ஒரு அப்பனுக்கு ஒரே ஒரு மகன், சின்ன பையன், 4 வயசு பிராயம். அப்பனும் அம்மையும். இந்த சின்ன பையன் ஒரு நாள் இந்த பையன் கேட்டான் அப்பனுக்கிட்ட, அப்பா இந்த படகுல ஒன்று யாத்திரை பண்ணணும் போல இருக்குது, ரொம்ப ஆசை, நிறைய பேர் படகுல போயிட்டு இருக்காங்க, எனக்கும் ஒன்று படகுல யாத்திரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பனிடத்தில் கேட்டான். ரொம்ப செல்லமாக வளர்த்த அப்பா, அதனால் இந்த பிள்ளையினுடைய வார்த்தையை கேட்டு அப்பா சொல்லிச்சு, சரி நாளைக்கு நமக்கும் இந்த படகுல யாத்திரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாத்திரை தீர்மானித்து அப்பனும் அம்மையும் பிள்ளையுமா அந்த படகுல ஏறினார்கள். அந்த படகுல அநேகர் இருக்கிறார்கள். அப்படி யாத்திரை பண்ணி போகும்போது படகுனுடைய சைடில் இருந்துட்டு அந்த பிள்ளை வெளியே கையிட்டு தண்ணீரில் இப்படி அடிச்சடிச்சிருந்தது பாருங்க. தண்ணீரில் இப்படி அடிச்சடித்து விளையாடி கொண்டே இருந்தது. ஏறக்குறைய நடுக்காயலில் போகும்போது அந்த இடத்துல முதல்ல உண்டது இந்த பிள்ளைக்கு தெரியல. இந்த கையிட்டு அடித்ததுனால இந்த முதல்ல சாடி விழுந்து இந்த கையை கவ்வி கொண்டது. இந்த பிள்ளை ஐயோன்னு சொல்லி கையை இழுக்குது, முதல்ல அங்கே இழுக்குது. பிள்ளைக்கு பிடியும் தரம் இல்லை பாருங்க. படகும் அசைய ஆரம்பித்தது. படகை ஓட்டுகிற மனிதன் அங்கே இருந்து ஓடி வந்து என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவனுக்கு தெரியும், பிள்ளையினுடைய கையை முதல்ல கவ்வி கொண்டது. படகு அலைய ஆரம்பிக்குது. அங்கே இங்கேயும் கிடந்து 2 பேருமா பிடிச்சு வலிக்கணும் பாருங்க. ஒன்னி கை கட்டாய் போகணும், இல்லைங்க இந்த பிள்ளை தண்ணிக்குள்ளே விழணும். அப்பனுக்கிட்ட அந்த படகு ஓட்டுகிறவர் வந்து கேட்கிறார், இவ்வளவு ஜனம் இருக்குது, ஒன்னி உங்கள் பிள்ளையினுடைய கையை கட் பண்ணி விட்டு விடுங்க, கை போனால் இவ்வளவு பேர் தப்புவார்கள் அப்படின்னு சொல்லும்போது கையை கட் பண்ணுவதற்கு விருப்பம் இல்லாதபடி அந்த அப்பா அந்த பிள்ளையை தூக்கி தண்ணிக்குள்ளே அங்கே போட்டுது. இவ்வளவு பேரிட ஜீவ ரட்சைக்காய் தன்னுடைய ஏக மகனை தண்ணிக்குள்ள முதலைக்கு இரையாக்கி போட்டது பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவனும் தன்னுடைய ஏக ஜாதனான புத்திரனை இந்த பூமியில் நமக்காக அனுப்பி இந்த 33 திருவயசு அவர் வாழ்ந்து நமக்காக சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுகி பரிசுத்தமாக்கின அவருக்காக நம்ம என்ன கொடுத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க.